அந்த பாடல் இதெல்லாம் வராது, இது நடக்காது அப்படின்னு சொல்ல வரவே இல்லை. இருந்தாலும் ஏன்னா வசனம் அப்படி தானே சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது மாத்திரம் கிடையாது, இயேசு கிறிஸ்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறார் சீஷரங்களை. சீஷரங்களை கூப்பிட்டு போகும்போது அவர் ப்ரேயர் பண்ணிட்டு பார்க்குறாரு, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பாருங்க, அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறாரு. மார்க்கு 14:38 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளதுன்றார். அவரே அதை கிளியர் பண்ணுறார். மாம்சம், இதை திருவிவிலியத்தில் படிச்சிங்கன்னா ஆவின்ற அந்த வார்த்தைக்கு மனதுன்னு போட்டிருக்குது. உங்கள் மனது ஆர்வமுடையதாக இருக்கிறது, ஆனால் உடலோ வலுவற்றதாக இருக்கு. அது ரொம்ப கரெக்டான அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, உங்கள் மனசு துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆர்வமாக தான் இருக்குது, ஆனால் உடல் அதுக்கு ஒத்துழைக்கலை. இப்போ சொல்கிறாங்களே இல்லையா, கேஷுவலாகவே பேசுவாங்கப்பா, எனக்கு எதனா செய்யணுன்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது, ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதுப்பா. இப்போ இந்த பாடல் மூலமாக என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, மனது ஆரோக்கியமாக இருக்கணும்.